ஹலோ ஸ்வீட்டீஸ், குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி சமையல் வீடியோ கிடையாது. எல்லா வீடியோலேயும் வீட்டு குழம்பு மிளகாத்தூள்னு ஒன்று சொல்லியிருப்பேன். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காய வச்சு அரைக்கணும். ஸோ அதை இன்றைக்கி பார்க்கலாம். அதுதான் அம்மாவோட ரெசிபி. ஏன்னா அதை அவங்களே எல்லாத்தையும் காய வச்சு வீட்டு மிளகாத்தூள் அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி அவங்க ஒரு ஸ்டைலில் பண்ணுவாங்க. அதை நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. பார்க்கலாமா? வணக்கம் எல்லாருக்கும். பண்ணு இது கொஞ்சம் கேமரா சரியில்லை. ஸோ ஃப்ளாஷ் லைட் பண்ணியிருக்கேன். எப்படி அரைக்கிறாங்கன்றது பார்ப்போம். பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணியும் பாருங்கள். எல்லாத்தையும் கலந்துக்கணும்ல ஃபஸ்ட்டு. ஆமாம், 2 கிலோ மிளகாய் 2 கிலோ தனியாக போடுறேன். ஏன்னா காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுதுனாக்கா எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 கிலோ தேவையானது போட்டுக்கலாம். 1 கிலோ தனியாகவே சேர்த்துங்க. ஏன்னா நான் அரைக்கிற மாதிரியே போடுறேன். ஏன்னா நான் அரைக்கிற மிளகாய் தூள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்வாங்க. குழம்பு எல்லாமே நல்லா இருக்குன்னுவாங்க. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்கவுங்க அளவுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் இல்லையா. 2 கிலோ மிளகாய் 2 கிலோ தனியாக. அதுக்கு மேலே நம்ம பொருள் சேர்க்கறது எல்லாமே 200 கிராம் சேர்க்கணும். ஃபஸ்ட்டு என்னென்னு சொல்லிவிட்டு அப்புறம் சோம்பு 200 கிராம் சோம்பு, 200 கிராம் சோம்பு, 200 கிராம் வெந்தயம், வெந்தயம் 100 கிராம் போட்டுருக்கேன். 100 கிராம் போடணும். சோம்பு அது ஆமாம், சோம்பு 100 கிராம் தான் போட்டேன். 100 கிராம் போடணும். ஓகே. 200 கிராம் சோம்பு. அது என்னது? 200 கிராம் வெந்தயமா? வெந்தயம் 200 கிராம். அந்த கிளாஸில் தான் மெஷர்மெண்ட்டா? இது 100 கிராம் அளவு. எப்பவுமே கொஞ்சம் கடையில் யூஸ் பண்ணுற மிளகாத்தூள்னா செட் ஆகாது. நம்ம வீட்டிலே செஞ்சு எப்பயுமே பிடிக்காது, வாங்கவும் மாட்டேன். இது மிளகு 100 கிராம் தான். இது இன்னும் 100 கிராம் போடணும். இதுவரையும் சோம்பு வெந்தயம் மிளகு போட்டிருக்கோம். நல்லா இது காய வச்சு அரைச்சிட்டாலே போதும். நல்லா காய வைக்கணும். நல்லா காய வச்ச உடனே தான் அரைக்கணும். நம்ம எவ்வளோ காய வைக்கிறோமோ அவ்வளோ நல்லது. காய வச்சு சுத்தம் பண்ணணும். ஏன்னா தனியாவில் கல் கிடக்கும், மிளகாவில் குச்சியெல்லாம் கிடக்கும். நல்லா சுத்தம் செய்து தான் அரைக்கணும். இது சீரகம், சீரகம், அதுவும் சீரகம் அது எவ்வளோ? அது 100 கிராம். எல்லாமே 200 கிராம் சேர்க்கணும். ஏன்னா நம்ம இது 200, அது 200, எல்லாமே 200 கிராம். 200 கிராம் மிளகு, சீரகம், சோம்பு, வெந்தயம். இப்போ என்ன சேர்க்கணும்? கடுகு. கடுகு எவ்வளோ? கடுகு 200 கிராம் தான். கடுகு 200 கிராம். ஆமாம், இப்போ போடுறது 100 கிராமு. இன்னும் 100 கிராம் சேர்க்கணும். எல்லாமே அளவோடு தான் சேர்க்கணும். இந்த கடுகையும் சேர்த்துக்கணும்ல. ஆமாம். கடுகும்
200 200 கிராம். இப்போ அடுத்தது கடலைப்பருப்பு 100 கிராம். எவ்வளோ? கடலைப்பருப்பு 200 கிராம். எல்லாமே 200 கிராம் தான். எல்லாமே 200 தான். ஞாபகம் இல்லாத மறந்து சொல்லிட்டேன். சரி சரி. நானும் என்னடா 100 கிராம் எடுத்தேன் அப்படின்னு வந்துட்டுருக்கேன். துவரம்பருப்பு. ஓகே, துவரம்பருப்பு 200 கிராம். இந்த கிளாஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மெஷர்மெண்ட் தெரியாதவங்க. இல்லைன்னா மெஷர்மெண்ட்டுக்கு ஏதாவது கப் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே இந்த கிளாஸில் எல்லாமே சோம்பு 200 கிராம். சீரகம் மட்டுமே. இதில் 100 கிராம் வராது. 50 கிராம் போடும்போதே நிறைஞ்சிடும். அதனால் ஃபஸ்ட்டு அளந்து பார்த்துட்டு போடுங்க. ஏன்னா மற்ற பொருளெல்லாம் வந்து ஆனால் எல்லாமே 200 கிராம் தான் போடணும். எல்லாமே 200 கிராம் சரியாக போடணும். 2 கிலோவுக்கு 1 கிலோவுக்கு வந்து 100 கிராம் போடணும். 50 1/2 கிலோ மிளகாவுக்கு வந்து 50 கிராம் போடணும். எல்லா ஐட்டமும் 50 நீ கிராம். எத்தனை கிலோ அரைக்கிற? 2 கிலோ மிளகா, 2 கிலோ தனியா. ஓகே, அப்போ எல்லாமே 200 கிராம் 200 கிராம் 200 கிராம் சேர்க்கணும். 2 கிலோ மிளகாய். மஞ்சள் வந்து 200 கிராம் இருக்குது. மஞ்சள் வந்து வெயிலில் காய வைக்காதீங்க. எப்பயுமே வெயிலில் காய வச்சு அரைக்கக்கூடாது. மஞ்சள் மட்டுமே நீங்கள் வந்து அரைக்க கொண்டு போகும்போது அப்போ என்ன செய்கிறீங்கனாக்கா எடுத்து இது கூட மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. அப்படியே மிக்ஸ் பண்ணி. ஆமாம், காய வச்சு அரைக்கக்கூடாது. உடச்சி நான் உடச்சி தான் போடுவேன். ஏன்னா அவங்க பாவம் மிஷினில் வந்து உடஞ்சி போச்சுன்னா என்ன செய்யுது அப்படின்ட்டு. இது வந்து ஓகே, பிளைடு உடஞ்சிடும்னு சொல்லி எதனால ஒன்று தட்டி கிட்டி போட்டு இதில். ஆமாம், நான் இது எல்லாமே துண்டு துண்டாக வந்து சுற்றி வச்சு உடச்சி தான் போடுவேன். மஞ்சளா? இது எவ்வளோ எடுக்கணும்? 200 கிராம். இது 200 கிராம் மஞ்சள். ஆமாம், மஞ்சள் 200 கிராம் மஞ்சள் இருக்குது. வேறு எதாவது ஆட் பண்ணணுமா இதில்? ஆமாம், போட்டோன்னா என்ன போட்டாச்சு? கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு எல்லாம் போட்டாச்சு. மிளகு, சீரகம், சோம்பு, வெந்தயம், கடுகு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு. இப்போ வந்து உங்கள்கிட்ட வந்து மஞ்சள் இது 200 கிராம். இது கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை வாங்கி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது போல் இந்த சல்லடையாக இருக்கிறதெல்லாம் வைங்க. நல்லா தண்ணி ட்ரை ஆன உடனே உள்ளவே நல்லா காஞ்சிடும். கலகலன்னு சவுண்டு விட்டுட்டார். ஓகே, இதோட காய வைக்கிறது பார்ப்போமா? ஆமாம், வந்து எதுவுமே வறுக்கக்கூடாது. நான் அரைக்கிற தூள் எப்பவுமே 6 மாதம் ஆனாலும் அப்படியே தான் இருக்கும். நல்லா காய வைக்கிறதால வறுத்து எதுவுமே நான் அரைக்க மாட்டேன். அது டேஸ்ட்டு கொடுக்காது. பெருங்காயம் போட்டு அரைக்க மாட்டேன். ஏன்னா கறி மற்றதுக்கெல்லாம் நம்ம போடுறோம். தேவை இருக்கிறதுக்கு மட்டுமே நம்ம வந்து எல்ஜி பெருங்காயம் டப்பா வாங்கி வச்சுக்கிட்டு தேவை இருக்கிறதுக்கு மட்டும் ரசமோ சாம்பாரோ மற்றதுக்கு ஏதாவது தேவைன்னாக்கா போடலாம். மஞ்சள் காமிச்சிட்டு காமிச்சேன். இந்த கருவேப்பிலை காய வைக்கிறத கருவேப்பிலை வந்து இந்த அளவுக்கு ஒரு பிடி கருவேப்பிலை ஓகே வாங்கி இப்படி காய வச்சு எடுத்துக்கணும். காய வைக்கும் கூட எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒன்றா அரைக்கணும். நான் குண்டு மிளகாய் தான் வாங்கியிருக்கேன். சரி, காமிப்போ. காய வைக்கும்போது காட்டுறேன். ஓகே, எல்லாத்தையும் அம்மா கலரி விடுறாங்க. எல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி இது போல் பெரிய பாத்திரத்தில் எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா வெயிலில் காய வைக்கணும். பெரிய தாம்பல் தட்டு இது காய வைக்கணும். இப்போ மிளகாவும் தனியாகவும் அங்கே போய் பார்க்கலாம். ஆமாம், இதில் அதிகம் வந்து சுவை கூட்டுறது வந்து கருவேப்பிலை தான். பச்சை கருவேப்பிலையை வாங்கி நல்லா கழுவிட்டு உள்ளவே தண்ணி ட்ரை ஆன உடனே நல்லா காஞ்சிடும் வீட்டுக்குள்ளே. வறுக்கெல்லாம் போடக்கூடாது. வறுத்து எந்த பொருளுமே போட்டு அரைக்காதீங்க. சரி, மேலே போய் காமிப்போமா? கொஞ்சம் வெயில் அடிக்கும். மொட்டை மாடி வந்திருக்கோம். இது வந்து தனியா. இது எத்தனை கிலோமா? 2 கிலோ. 2 கிலோ தனியா. இது வெயிலில் காய வைங்க. பயங்கர வெயிலாக இருக்குது. நல்லா காஞ்சிடும். கொஞ்ச நேரத்தில் ஒரு 1 ஹவரில் 1 ஹவரில் காஞ்சிடும். இன்றைக்கே அரைச்சிடலாம். ஸோ அது வீடியோ கிளியராக இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் வெயிலில் நின்று எடுக்கிறேன். தனியா இது ஃபுல்லாகவே 1.5 கிலோ குண்டு மிளகாய் 2 மிக்ஸ் பண்ணி தான் அரைக்கும் எப்பவுமே. இது வந்து நீட்டு மிளகாய் 1/2 கிலோ. இது எவ்வளோமா? இது 1/2 கிலோ. 1/2 கிலோவா? ஆமாம். இது 1.5 கிலோ மிளகாய். சேர்த்து 2 கிலோ. ஆமாம், 2 கிலோ. அது 2 கிலோ, இது 2 கிலோ. ஒரே மிளகாவை கூட போடலாம்ல? 2 கிலோவா? போடலாம். நீ வந்து மிக்ஸ் பண்ணி போடுறேன். நல்லா இருக்கும்ன்றதுக்காக. 1.5 கிலோ குண்டு மிளகாய், 1/2 கிலோ நீட்டு மிளகாய். உங்களுக்கு எப்படி விருப்பமோ. இது கொஞ்சம் கலருக்காக 1/2 கிலோ போட்டேன். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி கூட போட்டுக்கோங்க. பார்த்தாச்சா?
இப்போ குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது எப்படின்னு கேட்பாங்க. அதை நான் அரைக்கிறது தான் இருக்குது. இங்கே வந்து இங்கே காய வச்சிடணும். அது கொஞ்சம் கிட்ட ஊற்றி இந்த சைடு தனியா, இந்த சைடு வந்து மிளகா, இந்த சைடு நம்ம வீட்டில் பண்ணோம்ல அந்த இது மிளகு மொட்டை மாடிக்கு வந்திருக்கோம். காய மொட்டை மாடியில் எடுக்கிறோம். வெயில் அதிகமாக இருக்குது. காய வச்சுட்டு க்ளீன் பண்ணி சம்மரேன்னு ஆரம்பிக்கலாம். நான் எவ்வளோ வெயில் பாருங்கள். அரைக்கி கொண்டு போகும்போது காமிக்கிறேன். ஆமாம், இது அரைக்க கொண்டு போய் காமிச்சிட்டு அப்புறம் தூள் ஆகும்போது நல்லா வெயிலில் காயணும். ஒரு மணியா? டைடல் பார்க் 12. அப்பே 12:30 ஆச்சுமா. மீட்டிங் இருந்ததுல 1 மணிக்கு மீட்டிங். ஓகேவா, பார்த்தாச்சும் அரைக்கும் போது பார்க்கலாம். ஓகேம்மா, இப்போ வந்து காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம்ல. எத்தனை மணிக்கு போட்டோம்? 1 மணிக்கு ஏதோ போட்டோம். 2 மணி நேரம் நல்லா காஞ்சிருச்சு. ஸோ இது வந்து க்ளீன் பண்ணுவாங்கம்மா. க்ளீன் பண்ணி தான் அதுக்கப்புறம் அரைக்க போகிறோம். வரது கூட ஒரு சிலருக்கு மண் இருக்கும். அதனால் நான் அது நோம்புறதுன்னு சொல்லுவாங்க. நல்லா க்ளீனாக அது மண் இருக்கா என்னன்னு கொஞ்சம் இது நோம்பி குண்டா மஞ்சள் பாருங்கள் எப்படி க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிடணும். இது மேலே எடுத்துகிட்டு போயிட்டு சுற்றி வச்சு பண்ணாங்க. வந்து பேப்பரெல்லாம் போட்டு வெளியில் கொஞ்சம் இது போல் துண்டு துண்டாக வெளியில் ஓடாத அளவுக்கு இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மசாலா வந்து நல்லாயிருக்கும். வீட்டு குழம்பு மசாலா எப்படி புடைக்கிறாங்க, எப்படி அந்த நோம்புறாங்கன்னு பார்ப்போம். தூசி ஏதாவது இருக்கான்னு பார்க்குறதுக்கா இது? தூசி மண் இருக்கும். அப்புறம் மிளகாய் தனியாக க்ளீன் பண்ண வேண்டாமா? அதையும் பண்ணணும். அதையும் பண்ணி தான் பண்ணணுமா? மிளகாவில் கல்லெல்லாம் கிடக்கும். அடியில் வந்து மண்ணு நின்றுடும். நோம்பும் போதே நின்றுடும். அது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்களுக்கு தெரியும். கரெக்டாக மண் நிற்கிறது, கல் நிற்கும், உடைக்கிறது எல்லாமே. ஒரு எல்லாமே நோம்பி தான் செய்யணும். பாக்கெட்டில் வர்றது சுத்தமாக இருந்தாலும் நம்ம ஒரு முறை நோம்பி போட்டோம்னா நல்லாயிருக்கும். முடிச்சுட்டு பார்ப்போம். ஓகேவா, வந்து மிளகா இந்த பிரியாணி தோசை எதுக்குன்னா க்ளீன் பண்ணி இதில் போடுறதுக்கு. நாகு இது போல் வச்சுட்டு இது போல் எடுத்து போடுங்க. பார்த்து போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நார் மண் ஏதாவது கல்லுகள் இருந்ததுனாக்கா இதிலே நம்மளுக்கு தேர்ந்துடும். வெளியே எடுத்து போட்டாங்க தூசியெல்லாம் இருக்கு பாரு, குச்சியெல்லாம். எல்லா மிளகாவும் அப்படி பண்ணணும்ல? ஆமாம், எப்பயுமே நான் அப்படி தான் சுத்தமாக அரைப்பேன். இந்த கல்லெல்லாம் எடுத்து போட்டிருக்கேன் பாருங்க. அங்கே இந்த மாதிரி க்ளீன் பண்ணி போடுவாங்க. எப்போவுமே அப்படி தான் பண்ணுவாங்கம்மா. சரி, இது ஒரு வீடியோ பண்ணலாமே. எப்பவுமே சமைக்கிற வீடியோ தான் போடுறோம். ஸோ எங்கள் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் தான் எல்லாத்துலேயும் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அதை எப்படி பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தான் ஒரு தடவை இது வீடியோ எடுத்து போடலாமேன்னு போடுறது. செக் பண்ணிவிட்டு உங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மிளகாய் பண்ணி இந்த கவரில் இருந்த கவரில் போட்டாச்சு. இப்போ வந்து ரெடி பண்ணிவிட்டு இப்போ தனியா கல் ஏதாவது இருக்கான்னு பார்த்து எடுக்கணும். மிளகாய் சுத்தம் பண்ணணும், தனியாக சுத்தம் பண்ணணும். அதில் கல் மண் காய வைக்கும்போது முடியெல்லாம் வர பறந்துட்டு வந்து விழும். அதெல்லாம் இருக்கா என்னன்னு பார்த்து சுத்தமாக செய்யணும். உப்பு, மிளகாத்தூள், புளி இதெல்லாம் எப்பயுமே நிறைய ஸ்டாக்கில் இருக்கணும். ஆமாம், வீட்டில் நல்லது. இதையும் அதே மாதிரி பண்ணிவிட்டு நாளைக்கு எடுத்து வச்சுட்டு அரைச்சிடலாம். அதை போடும் போது காமிக்கிறேன். இதெல்லாம் நிறைய பொறுமை வேணும். அந்த பொறுமை தான்
ஆனால் முடியும்னு நினச்சா செஞ்சிடலாம்ல. வீட்டு குழம்பு மிளகாத்தூள் வீட்டிலே பண்ணிடலாம். ஒவ்வொருத்தர் ஒரு ஸ்டைலில் பண்ணுவாங்க. அதிகம் வேலை தான். அம்மா வந்து எப்போவுமே இந்த மாதிரி தான் செய்வாங்க. கொஞ்சம் காலியாக வரதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க, அம்மா சொல்லுவாங்க ஆயாலாம். வெளியில் போயிட்டு வரவங்களுக்கு ஒரு வேலை, வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு 1008 வேலை. ஆமாம், எப்பயுமே வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். ஆமாம், உண்மை அப்படின்வாங்க. வெளியில் கூட கம்மியாக தான் இருக்கும். அந்த ஒர்க் மட்டும் சுற்றி முடிச்சுட்டு வந்துடலாம். வீட்டில் தான் நிறைய வேலை இருக்கும். அதுதான் இன்றைக்கி சமையல் வீடியோ நான் எடுக்கலை. இன்றைக்கி என்ன சமைச்சாங்கன்னா இது பீர்க்கங்காய் கூட்டு. ஆல்ரெடி நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம், வேணுன்றவங்க அதை போய் பாருங்கள். பீர்க்கங்காய் கூட்டு பண்ணியிருந்தாங்க, சாதம். ஸோ இன்றைக்கி மிளகாத்தூள் அரைக்கிறோமேன்னு சரி அதை ஒரு vlog எடுத்துடலாமேன்னு எடுத்தாச்சு. நல்லா சர்ச்சில் தியானம் இருந்தது வர. ஆமாம், 3 டேஸாக இருந்தது. +2 இன்னைக்கு ஆரம்பிச்சிச்சா, காலையில் எல்லாருக்காகவும் ப்ரேயர் பண்ணிட்டேன். நீ +2 எக்ஸாம் ஆரம்பிச்சு. எக்ஸாம் இப்போ 11ஆம் தேதி. எல்லாருமே ஹாப்பியாக இருங்க, எழுதுங்க, நல்லா படிங்க. நான்லாம் எழுதும்போது எப்படி பயத்திலே இதாகிடும். அப்பா அம்மா கஷ்டப்படுறதே நல்லா படிக்க வைக்கணுன்றதுக்காக தான். அதை புரிஞ்சு நல்லா படிங்க, எழுதுங்க. அம்மா சரி, எல்லாத்தையும் போட்டு இது பண்ணும்போது நான் காமிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து இந்த குண்டான்லாம் ஃபஸ்ட்டு நம்ம காய வச்சது எல்லாமே காய வச்சுட்டாங்க. இதுவும் நல்லா நோம்பி கல் இல்லாமல் மண் இருக்கா என்னன்னு பார்த்து இதையும் செக் பண்ணிட்டோம். இது தனியாவும் இருக்குது. இங்கே மிளகா வந்து எல்லாமே சுத்தம் பண்ணிட்டேன். ஓகே, சுத்தம் பண்ணியாச்சு. இதில் வந்து மஞ்சள் வந்து எல்லாமே உடச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா பிளைடு உடஞ்சிடும்ன்றதுக்காக இல்லை, நம்ம மிளகாத்தூளே அதிலே சிக்கிக்கும். அது சொன்னீங்க கருவேப்பிலை இது. ஓகே, இதில் கொட்டிடுயா எல்லாத்தையும் கலந்து எடுத்துகிட்டு போய் அரைச்சிட்டு வந்துட்டு முடிஞ்சிருச்சு. பச்சை கருவேப்பிலையாக இருந்தால் தான் நல்லா வாசம். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி அரைப்பாங்க அந்தந்த டேஸ்ட்டு மிளகாத்தூள். இது அம்மா செய்யறது. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது பச்சை கருவேப்பிலையே கழுவி இது போல் காய வச்சிங்கனாக்கா அந்த பச்சை நிறம் இருக்குது பாருங்கள், நல்லா வாசனையாக இருக்கும். இது கருப்பு கலரில் மாறிட்ட பிறகு மிளகாத்தூளில் போடாதீங்க, அது டேஸ்ட் வராது. அவ்வளோதானா? இப்போ அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். அரைச்சிட்டு வந்த பிறகு மிளகாத்தூள் கொட்டி பார்க்குறேன் எப்படி இது மேலே வந்து மைக்கா கவர் போட்டு மிளகாத்தூள் எப்படி மூடி வச்சா ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்றதை நான் வீடியோவில் காட்டுறேன். சரி, ஓகே. இப்போ எப்படி பேக் பண்ணுறோம் காமி? நல்லா ஆற வச்சு. ஆறாவது இதை பேக் பண்ணோம்ல? ஆமாம், நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் இது போல் கொட்டி என்ன செய்கிறீங்கன்னாக்கா இது போல் மைக்கா இருக்கும். இது போல் கவர் வந்து எடுத்து இது மேலே போட்டுங்க. போட்டுட்ட பிறகு நல்லா ஆற வைக்கணும் மிளகாத்தூள். இது வந்து காற்று போகாத அளவுக்கு மூடிட்ட பிறகு இது போல் இந்த பெரிய மைக்கா ஒன்று எடுத்துங்க. தூக்கி வைமா. இது மைக்கா கவர் போட்ட பிறகு தூக்கி இது போல் கவரில் வச்சு கட்டிடுங்க மிளகாத்தூள். கட்டிட்ட பிறகு அந்த வெளிக்காற்று படாத வரலையும் 6 மாதம் ஆனாலும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மிளகாத்தூள் எப்பயுமே. சரி, ஓகே. நல்லா ஆற வைக்கணும். ஆற வச்ச பிறகு அள்ளி வைங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பாய் பாய்.